வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாரதி கண்ணம்மா சீரியல் இன்னைக்கு எபிசோடில் வரக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் பற்றி பார்க்கலாம். பாரதி வெளியில் ஊஞ்சலில் தூங்கிட்டு இருக்கிறத பார்த்த உடனே சௌந்தர்யா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. பாரதி தங்கச்சிட்ட சொல்கிறாங்க, பாரதியோட ஸ்டேட்டஸ் என்ன, அவனோட பெர்த் என்ன, அதெல்லாம் பற்றி அவன் தெரிஞ்சுக்காம போய் இவளுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறானே அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. அந்த கண்ணம்மா வெளியில் படுத்துட்டு பாரதியை உள்ளே படுக்க சொல்ல வேண்டியது தானே, அந்த கண்ணம்மா எங்கே இருக்கிறா, அந்த வாத்தியார் பொண்ணுக்கு நான் ஒரு பாடம் கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னு கோவமாக வராங்க. பாரதியோட தங்கச்சி இப்போ சௌந்தர்யாவை தடுத்து நிப்பாட்டிடுறாங்க. வேணாம்மா, பாவமா அண்ணன் நைட்டு ஃபுல்லாக கொசுக்கடியில் சரியாகவே தூங்கியிருக்க மாட்டான், இப்போதாம்மா அவன் தூங்கிட்டு இருக்கிறான், அவன் தூக்கத்தை கெடுத்துடாதீங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததா கண்ணம்மா வீட்டில் நடக்கிறத காமிக்கிறாங்க. கண்ணம்மாவோட அப்பா வழக்கம் போல் இப்போது ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்கிறாரு. பாக்கியம் டைம் ஆயிடுச்சு, எனக்கு சாப்பாடு ரெடி பண்ணிட்டியா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாரு கண்ணம்மா அம்மாட்ட. நீ எடுத்துவே, நான் என்னோட பைக்கை தொடச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சாந்தியோட ஹஸ்பண்ட் சொல்கிறாரு, மாமா ஒரு நிமிஷம், நேற்று செல்வம் சார் வந்து பேசிட்டு போனதை நீங்கள் மறந்துட்டீங்களா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம், எனக்கு வேலை போயிடுச்சுல்ல, நான் பாரு எப்போதும் போல் வேலைக்கு கிளம்பிட்டு இருக்கிறேன் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. இருந்த வேலையும் போயிடுச்சு, 25 வருஷமாக நான் அந்த ஸ்கூலில் வேலை பார்த்துருக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. 1ஆம் தேதி ஆனால் டான்னு சம்பளம் வந்துடும், இனிமேல் நான் குடும்ப செலவுக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுறாரு. கண்ணம்மா அம்மா சொல்கிறாங்க, வேலை தாங்க போச்சு, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்ணம்மாவோட தம்பி சொல்கிறாரு, நான் பார்த்துக்கிறேன்ப்பா, நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் வேலைக்கு போய் இந்த குடும்பத்தை பார்த்துக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு. கண்ணம்மா அப்பா சொல்கிறாரு, நீ நிறையா சம்பாதி, நீ வேலைக்கு போ, ஆனால் உன்னோட காசில் நான் உட்காந்து என்றைக்குமே சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் நான் உழைச்சி தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. வேலை தானே போச்சுன்னு எல்லாருமே ரொம்ப சாதாரணமாக சொல்கிறீங்க, ஆனால் என் உடம்புல இருந்து உயிரை உருவின மாதிரி எனக்கு அவ்வளோ வலியும் வேதனையுமா இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறாரு. அடுத்ததா கண்ணம்மா இப்போது எழுந்து வராங்க. என்ன பாரதி, நான் இவ்வளோ நேரம் தூங்கிட்டேன், என்னை வந்து எழுப்பக்கூடாதா அப்படின்னு கேட்குறாங்க. பாரதி சொல்கிறாரு, சீக்கிரம் எழுந்திரிச்சு நீ என்ன பண்ண போகிற, வேலைக்கா போக போகிற அப்படின்னு கேட்குறாரு. போய் இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கினா கூட போய் தூங்கு கண்ணம்மா அப்படின்னு சொல்கிறாரு. பாரதி சொல்கிறாரு, நான் உனக்காக இஞ்சி டீ வாங்கிட்டு வந்திருக்கிறேன், இந்த குடி அப்படின்னு கொடுக்குறாரு. நான் ப்ரஷ் பண்ணாமல் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன் அப்படின்னு கண்ணம்மா சொல்கிறாங்க. அப்போ போய் ப்ரஷ் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு பாரதி. இல்லை பாரதி, கட்டின புடவையோடு வந்துட்டேன், இப்போ எனக்கு மாற்றிக்கிறதுக்கு கூட துணி இல்லை, ஒரு மாதிரி கசகசன்னு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க கண்ணம்மா. பாரதி இப்போது கண்ணம்மா கையில் ஒரு பேகு கொடுக்குறாரு. இதில் உனக்கு மாற்றிக்கிறதுக்கு துணி இருக்குது, ப்ரஷ் இருக்குது, சோப்பு இருக்குது, உனக்கு தேவையான எல்லா பொருளுமே இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ரொம்ப தேங்க்ஸ் பாரதி அப்படின்னு சொல்கிறாங்க கண்ணம்மா. பாரதி சொல்கிறாரு, நான் கல்யாணத்துக்கு முன்னாடி உன்ட்ட நான் என்ன சொன்னேன், உன்னை நல்லா பார்த்துப்பேன்னு சொன்னேன்ல அப்படின்னு சொல்கிறாரு. உனக்கு என்ன வேணுமோ நீ மனசில் நினச்சாலே போதும், அதை நான் உடனே செஞ்சு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்கிறாரு பாரதி. கண்ணம்மா சொல்கிறாங்க, இனிமேல் நான் உன்னை எப்படி கூப்பிடுறது, உன்னை பேர் சொல்லி கூப்பிட்றதுக்கு எனக்கு ஒரு மாதிரி சங்கடமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் எப்படி கூப்பிட போகிற அப்படின்னு கேட்குறாரு பாரதி. கண்ணம்மா யோசிக்கிறாங்க, இனிமேல் நான் உன்னை மாமான்னு தான் கூப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் கல்யாணம் பண்ண வர மாமான்னு தான் கூப்பிடணுன்றது என்னோட ஆசை அப்படின்னு சொல்கிறாங்க கண்ணம்மா. உனக்கு அதுதான் ஆசைன்னா அப்படியே கூப்பிட்டு கண்ணம்மா அப்படின்னு சொல்கிறாரு பாரதி. கண்ணம்மா இப்போது பாரதியை மாமான்னு கூப்பிடுறாங்க. அதை கேட்டு பாரதி ரொம்ப வெக்கப்படுறாரு. கண்ணம்மா இப்போது குளிக்கிறதுக்காக பாத்ரூம் போகிறாங்க. போயிட்டு அங்கே இருந்துட்டு மாமா மாமான்னு கத்துறாங்க. என்ன கண்ணம்மா அப்படின்னு பாரதி கேட்குறாரு. பாத்ரூமில் தாழ்பாலே சரியா இல்லை பாரதி, நான் எப்படி குளிக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க கண்ணம்மா. பாரதி போய் பார்க்குறாரு, அவருமே ட்ரை பண்ணி பார்க்குறாரு, ஆனால் தாழ்பால் கையோடு வந்துடுது. இனிமேல் ஆள் வந்து தான் இதை சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாரு பாரதி. சரி நீ உள்ளே போய் குளி, நான் தானே இங்கே நின்றுட்டுருக்கிறேன், நான் உள்ளே வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு பாரதி. அது எப்படி பாரதி, தாழ்பால் போடாமல் என்னால் குளிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க கண்ணம்மா. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.